ஜனநாயக படம் வராது வருத்தம் தான் அளிக்குது. இது எல்லாமே அரசியல் சார்ந்து இருக்குது. விஜய் சார் எவ்வளோ மேடையில் சொல்லியிருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒன்று தான் சொல்கிறாரு. அது வந்து எதிர்ப்பு மறைமுகமாக இப்போது அப்பட்டமாக வெளியே தெரிஞ்சிச்சு. இது இந்த 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 சினிமாவை தடை பண்ணுறதுனால இதெல்லாம் வந்து திரைத்துறையினருங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. திரையுலகினருங்க எவ்வளோ நடிகர் சங்கங்கள் இருக்குது, எதுக்கு இருக்குது, டைரக்டர் சங்கம் இருக்குது, எவ்வளோ சங்கங்கள் இருக்குது. இந்த சங்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டியும் ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஹியூஜ் அண்டர் எல்லா படத்தும் இன்றைக்கி கொடுத்து நாளைக்கு கொடுக்குற ரிலீஸ் ஆகிறதுலாம் இருக்குது. இதை விட கொடுமையான படங்கள்லாம் வந்திருக்கு. ரத்த காயங்கள், ஆயுதங்கள், இதில் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறது ஆயுதங்கள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, இது ரத்த காயங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. படம் சரியில்லையா, ஒரு கிளாமர் இருக்கா, ஏ சிம்பிள் கொடுக்குறீங்க. ஃபைட் அதிகமாக இருக்கா, இந்த மாதிரி சிம்பிள் கொடுக்குறீங்க, யூசி சிம்பிள் கொடுக்குறீங்க, யூஏ சிம்பிள் கொடுக்குறீங்க. அது மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் சார். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல்ன்றது கிளியராக தெரியுது. இது வந்து கிளியராக தெரியுது, அப்பட்டமான அரசியல்னு தெரியுது. அவர் படத்தை இப்போ வர விடக்கூடாது, அதிக கலெக்ஷன் வரக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே பார்க்குறோம், ரிவ்யூ வந்து ஜனநாயக ஆடியன்ஸ் இருந்துச்சு, பராசக்தி ஆடியன்ஸ் இருந்துச்சு, அதிகப்படியான போயிடுச்சுன்னு நம்ம பார்க்குறோம், யூடியூப்லேயே பார்க்குறோம் அதிகமாக. இப்போ அது மேலே இவங்களே ஃபேக்காக ஒன்று ரெடி பண்ணி பண்ணுறாங்க. இப்போ அது மேலே நல்லா இந்த ரிவ்யூன்ற ஆப்ஷன் ஒப்பீனியனே போயிடுது. இப்போ இனிமேல் ஃப்யூச்சரில் அதிகமான படம் நீங்கள் ஜனநாயகமே இனிமேல் ரிலீஸ் ஆகணும், பராசக்தி அதிக கலெக்ஷன் சொல்லுவாங்க. கலெக்ஷன் சொல்லி போகிற கான்செப்டில் போகுது சார். நானே நேற்று யூடியூப்லேயும் ticketnew.comலேயும் புக் மை ஷோலேயே பார்த்தேன். தேட்டர் இதில் ஒரு 4 தேட்டர், அதில் ஒரு 4 தேட்டர் தான் புக்காக இருக்குது. பராசக்திக்கு ஸ்க்ரீனே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இது பொலிட்டிக்கலாக இதை பார்த்து இதை தடுத்து நிறுத்தினா தான் அதுக்கு அந்த படம் நல்லா ஓடுறது. ஒரு சொல்லி கலெக்ஷன் இல்லை ஃபெயிலியர் ஆகிடும். ஆல்ரெடி அந்த பட நிறுவனம் வந்து டிஎம் கூட ரிலேஷன் தான் சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு படம் இட்லி கடை, அந்த பட நிறுவனம் தான் இது எடுத்திருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அதுவே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் அதுமாதிரி ஆகிடுச்சுன்னா அசிங்கமாக போயிடும் அவங்களுக்கு. இது வந்து பொலிட்டிக்காகவும் ரொம்ப கிளியராக தெரியுது சார். ஏடிஎம்கே பிஜேபி பொலிட்டிக்கலாக பேசி வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. இது கிளியராக தெரியுது. நீங்கள் என்ன சிம்பிள் வேணால் இருக்கட்டும், நீங்கள் கொடுத்துட்டு போகலாமே. படம் சரியில்லை, எடிட் பண்ணி கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க, அதை பார்த்துட்டு பண்ணலாமே. இது வந்து முழுக்க ஒரு திரைத்துறைன்னு இல்லாமல் இந்தியா லெவலில் ஒரு கேவலமான விஷயமாக நினைக்குவாங்க மற்ற நாடுகள். ஏன்னா எல்லா நாட்டிலையும் எல்லா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாமே சரியாயிடுச்சு. அவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஏன்னா இந்தியாவில் இந்த ஒரு சான்றிதழுக்காக இவ்வளோ கேவலமாக. அப்போ இந்த துறையினர்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன அதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்காங்க, இதில் கூட அரசியல் இருக்கா அப்படின்னு ரொம்ப ஒஸ்ட்டாக எல்லா நாடும் பண்ணுற மாதிரி ஆகும். இது அரசியலையும் இதையும் தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க. அவரை நல்லபடியாக சென்ட் ஆஃப் பண்ண பார்க்கணும். இது பொதுமக்கள் அரசியல்வாதிகளாம் நல்லபடியாக சென்ட் ஆஃப். இது எல்லா அரசியல்வாதிக்கும் பிடிச்ச நடிகர் இவர். நீங்கள் டிஎம்கேலே பார்த்தீங்கன்னா எந்த ப்ரெஷர் இல்லைனா பெரிய அமைச்சருங்கள்லாம் குடும்பத்தோடு போய் பார்க்குற இடம், அவங்க குடும்பங்கள் எல்லாமே போய் பார்க்குறவர் விஜய் சார். இது கண்டிப்பாக வேர்ல்டு லெவலில் இப்போ கண்டிப்பாக பேசப்படும். இப்போ அவங்களாம் ரெடியாக இருக்காங்க, எந்த படம் ஷோ ஓட்டலாம், எந்த டேட்டில் ஓட்டலாம், எவ்வளோ டிக்கெட் பிளாக்கில் விற்கிறதுலேருந்து நேரில் இவ்வளோ விற்கிறதுலேருந்து எல்லாமே தயாராகி வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இது வந்து இந்தியாவிலலாம் நீங்கள் பொலிட்டிக்கல் பண்ணாலும் வேர்ல்டு லெவலில் உங்கள் பேர் தான், பிஜேபி பேர் தான் ஃபஸ்ட்டு கேடும். ஏன்னா டிஎம்கேன்னு சொன்னால் அங்கே யாருக்கும் தெரியாது. பிஜேபி பேர் தான் இது முற்றிலும் கிடையாது. இது பிஜேபி ஸ்டெப் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் அரசியல் எல்லா துறையிலும் சுதந்திரமாக வளர விடணும் சார். திரைத்துறையெலாம் யாருமே தட்டி கேட்க மாட்டுறாங்க. பெரிய நடிகர்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில. எனக்கு விஜய் சார், சூர்யா சார்னால நல்ல ஒப்பீனியன் இருக்குது, அவங்க ஃபேமிலி மேலே நல்ல ஒப்பீனியன் இருக்குது. இதை பற்றி யாருமே எந்த நடிகருமே கேட்கல பாருங்கள். இதே ஏடிஎம்கே ஆட்சி இருந்ததுன்னா கண்ணா பின்னான்னு எல்லாரும் இந்த பேட்டி கொடுக்குது, அந்த பேட்டி கொடுக்கும், இவங்க அராஜகம் பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே ரொம்ப பண்ணாங்க சார். நீங்கள் அரசியலில் வந்தோன்னா பண்ணுங்கள், அவரால் முடிஞ்ச பார்த்தோன்னா அவர் பண்ணட்டும் சார். அவரால் முடிஞ்சதை பார்க்க போகிறாரு. நீங்கள் ஓவராக அரசியல் பண்ணவே விடாமல் அவருக்கு அடுத்தது கூட வரலாம் சார். அவர்கிட்ட பண காசு இல்லாமல் இருக்குது. அவர் குடும்பம் சார்ந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார் சார். இதுக்காக மக்களுக்காக எதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. அது செய்யணும்னு நினைக்கிறாரோ இல்லையோ, நீங்கள் அதில் வச்சு பார்த்துட்டு பண்ணுங்கள். சினிமா துறையை எதுக்கு இது பண்ணுறீங்க? இந்த துறையில் இருக்கும் தட்டி கேட்குற வரைக்கும் இது பண்ண முடியாது சார். எப்பயும் அரசியல் வந்துச்சு சார் சினிமா துறையில். அந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் இருக்கிற வரைக்கும் தைரியமாக ஒரு நடிகர் சங்கத்தை நல்ல வழியில் கொண்டு போகிறதும், நடிகர் சங்கத்தில் எந்த அரசியலும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் நல்ல முறையில் பண்ணாங்க சார். அதுக்கடுத்து சரத்குமார் சார்லாம் இருந்தார். இப்போல்லாம் அவர்லாம் எங்கே இருக்காருன்னே தெரியல. எதை சார்ந்து இல்லை சார், எல்லாமே கலெக்ஷன், அதை சேஃப்டி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போயிடுச்சு சார். எல்லா ஃபீல்டும் போயிடுச்சு சார். இப்போ பராசக்தி வந்தாலும் இப்போ தேட்டர் இல்லை சார். பராசக்தியும் இப்போ முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸ் விஜய் சாருக்கு இருக்காங்க சார். மேக்ஸிமம் தேட்டருக்கு வராமல் போயிடுவாங்க. இது வேறு வகையில் வர விடாமல் பண்ணால், டேட்டை மட்டும் தள்ளி போடாமல் வந்தால் பராசக்திக்கு அதிக கலெக்ஷன் வராது. அது கண்டிப்பாக கிளியராக தெரியுது. ஏன்னா ஜனநாயகம் தான் எல்லாருமே குடும்பத்தோடு வருவாங்க.
இப்போ என் வீட்டில் சினிமாவே பார்க்கக்கூடாதுன்றவங்க கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க கூட இப்போ இந்த படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஃபேமிலியோடு கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. பராசக்தி எப்போனா பார்க்கலாம், நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், யூடியூப்பில் அதுக்கப்புறம் வந்துடும், எல்லாமே டிவியில் வந்துடும், நம்ம பார்த்துக்கலாம், எப்போனா பார்த்துக்கலான்ற கான்செப்ட் வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா மறைமுகமாக என்னென்ன பண்ணமோ இது பேசி வச்சு தான் சார் பண்ணுறாங்க. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியுமா, முடியாதா, உங்கள் வேலை முடிஞ்சிச்சா, அடுத்த சர்டிஃபிகேட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூவ் பண்ணுறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன எதுன்னு சார் ஒன் டே பிஃபோர் ஒரு நல்ல அரசியல்வாதிங்களா இருந்தால் இந்த துறையே நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகலாம். உங்களால் முடிஞ்சது என்ன, ஏதோ ஒரு சிம்பிள் கொடுக்கணும், அந்த சிம்பிளுக்கு ஒப்பீனியன் பண்ணுங்கள். அதில் நீக்க சொல்கிறீங்களா நீக்கிட்டு உங்ககிட்ட விற்கிறாங்க, நீக்கிட்டு கொடுக்குறாங்க, அதையும் டிலே பண்ணி இது முழுக்க அரசியல் தான் தெரியுது. எவ்வளோ பேட்டி பார்க்குறோம், யூடியூப்லேயே தமிழ் சௌந்தர்யம் எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் நக்கல் அடித்து தான் பேசுகிறாங்க. அவர் வந்து ஒரு சென்டாப் விஜய் தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும், மற்ற பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் படத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது யாருமே கை கொடுக்க மாட்டாங்க, அரசியல் குரல் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உங்கள் அரசியலான்னு தெரில. இந்த மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கு வேஸ்ட்டு சார். நீங்கள் ஒரு மரியாதை சென்ட் ஆஃப் கொடுக்கணும், அவர் நல்ல மரியாதையோடு அனுப்பணும். நீங்கள் அரசியலில் வரும்போது உங்களால் முடிஞ்சதை பாருங்கள், அவரால் முடிஞ்ச பேசும். எது முன்னேற்ற பாதையில் போதோ பண்ணட்டும், யார் என்ன மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ செய்யட்டும். தயவு செஞ்சு மக்கள் ஓட்டு போடும்போதும் சரி, நீங்கள் அந்த காலத்து மனுஷங்கள்லாம் கண்டிப்பாக கற்பூர சத்தியம் வாங்குறது, நான் கண்ணை மூடிக்கின்னு கண்ணே தெரியலனாலும் எத்தனை போய் உதயசூரியனில் குத்துறது, இரட்டை இலையில் குத்துறது, மாம்பழ சின்னத்தில் குத்துறது. தயவு செஞ்சு நான் இரட்டை இலைக்கு போடுங்க, உதயசூரியன் போடணும், விஜய் சாருக்கு தான் போதும்னு சொல்ல சார். நான் நல்ல ரசிகன், அஜித் ரசிகன் தான், ஆனால் விஜய் சாருக்கு போடுன்னு சொல்லலை. ஆனால் வந்து நீங்கள் எது நல்லது நடக்கும், நம்மளுக்கு ஃப்யூச்சரில் பெண் குழந்தைங்களுக்கு எது நல்லது நடக்கும், எது சேஃப்டி, பொலிட்டிக்கலாக எது நம்ம நல்லதுன்னு பாருங்கள், சட்ட ஒழுங்கை பாருங்கள். இன்றைக்கி பப்ளிக்காக நீங்கள் நடந்து போக முடியுமா? நீங்கள் ஒரு பொண்ணு ஏதோ கை பிடிச்சி இழுத்துறாங்க, நீங்கள் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? உடனே ஸ்டெப் எடுப்பாங்களா? அந்த கையை பிடிச்சி இழுத்தவங்க சம்மந்தப்பட்ட கட்சிக்காரங்களும் சேர்ந்தாங்களா, இல்லை வேறு எதனா சேர்ந்த ஆளுங்க கட்சி இந்த சம்மந்தப்பட்டவங்கள எந்த கட்சி சார்ந்து இருந்தாலும் போலீஸ்காரங்க ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்க. நீங்கள் அதை அடுத்து மூவ் பண்ணவே முடியாது. அப்போ வந்து அந்த பெத்த தகப்பனா என்ன பண்ணால் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அது அவாய்ட் பண்ணி என்ன பிரச்சனை ஆனாலும் வெளியே வந்துடுறாங்க. ஒரு பள்ளி குழந்தைங்க அனுப்பிச்சாலும் அங்கே ஒரு பிரச்சனைனா போய் தட்டி கேட்க முடியல, கேட்டாலும் அது பொலிட்டிக்கலாக அவங்க சப்போர்ட் இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடம் வச்சு நடத்த முடியாது. அந்த மாதிரி சார்ந்து போயிட்டுருக்கு, அங்கேயும் போய் கேட்க முடியாது. இதெல்லாம் வந்து சட்டப்பூர்வமாக அது பண்ணாலே போதும் சார். தயவு செஞ்சு நாட்டு மக்கள் இலவசத்தை நம்பி இருக்கிற வரைக்கும் நாடு குட்டிச்சவராக போகும் சார். இலவசமே வேணாம் சார். அவங்கவுங்க உழைச்சி சாப்பிட்றதுல தான் சார் இருக்காங்க. பிச்சை எடுக்கிறவங்க கூட கை நீட்டி சம்பாரித்து அதை வாங்கிறது தான் அவனுக்கு உண்டாந்த பார்க்குறான். வேறு ஒரு டீ கடை வச்சுருக்கவங்க கூட அவர் சொந்த உழைப்பில் சாப்பிட்டு தான் குழந்தைங்களுக்கு தான் சந்தோஷப்படுவாங்க. யாரும் ஓசியை வாங்கி கொடுத்து சந்தோஷமே வராது அவங்க இதில். ஓசியே வேணாம் சார், எந்த ஓசியும் வேணாம். குடிக்கிறவங்களுக்கு தான் எத்தனையோ ஃபேமிலி பார்க்குறோம், குடிக்கிறவங்களாம் நிப்பாட்டணும், மதுவை ஒழிக்கணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு எல்லாம் கண்ணை முடிக்கணும், ஓட்டு போடாதீங்க. யோசித்து சிந்திச்சு பண்ணுங்கள். சட்ட ஒழுங்கு மெயினாக இருக்கணும் சார். எந்த காவல்துறைக்கே வேலை இல்லாமல் போயிடும் சார். சட்ட ஒழுங்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே நீங்களாம் ஃப்ரீடமாக இருக்கலாம் சார். முதல்ல அதுதான் சார், அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது சார். நானும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், ஏடிஎம்கே போட்டிருக்கேன், என் ஃபேமிலியும் போட்டிருக்கோம். கலைஞர் பீரியடில் இருக்கும்போது எல்லாம் பண்ணியிருக்கேன் சார். ஆனால் இப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு சார். ஆனால் நேற்று இலவச லேப்டாப் கொடுத்துருக்காங்க மகளிர் சார். எல்லாமே சார், எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே சார். பொங்கல் பரிசே கொடுக்கல, இத்தனை வருஷமாக கொடுக்கல. இப்போ திடீர்னு வந்து 3000ன்றாங்க. அப்போ ஏடிஎம்கே பேரில் 5000 கொடுங்கன்னு சொன்னாங்க, இவங்க 3000 கொடுங்க. இது வந்து ஓட்டுக்கு முன்னாடியே கொடுக்குற பண விஷயங்கள் தான் சார். ஓட்டுக்கு அப்போ கொடுக்க முடியாது, ரொம்ப பிரச்சனை பப்ளிக்காக. இப்போது எல்லாமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எங்கே எதை கொடுத்தாலும் கிளியராக காட்டிடுவாங்க. இது மறைமுகமாக கொடுக்குற லஞ்சமாக தான் சார் யோசிக்கிறேன். லேப்டாப்பில் எப்படி சார் பார்க்குறீங்க? சார் பசங்க படிப்பு நீங்கள் உண்மையான அக்கறை இருந்தால் இதை ஃபஸ்ட் இயரே கொடுத்துருக்கலாமா சார், செகண்ட் இயர் கொடுத்துருக்கலாம், எவ்வளோ பண்ணியிருக்கலாம். பண்ணனா படிக்கணும் என்ன இருந்தால் எவ்வளோ பண்ணியிருக்கலாம் சார். அதுக்கு நீங்கள் எவ்வளோ நான் பள்ளிக்கூடங்கள்லாம் எவ்வளோ மூடுறத பார்க்குறோம். அங்கே இருக்கிற இதுவும் இல்லை சார், ட்ரெண்டே மாறிட்டு இருக்குது சார். பள்ளிக்கூடத்தில் பங்கு வச்சுக்கிட்டு சைடில் இது பண்ணி கம்பல் போட்டுக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் வாசலில் பாருங்கள் காவல்துறை வண்டி நிற்கிது. எதுக்காக நிற்கணும்? இந்த மாதிரி இருந்த காலமாக அது. எல்லா வகையிலும் போதைப் பொருட்கள் இருக்குது, இளைஞர்கள் அடுத்த ஜென்ரேஷனே இருக்குது. அதனால தான் நார்த் இந்தியன் வர்றதுக்கு எதுக்கு காரணம்? நார்த் இந்தியனும் இப்போ அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்து. அவங்க இதுலேயே இருந்தது, இங்கே வந்து கொஞ்சம் டிசிப்ளினாக போயிட்டு இருந்தது. இப்போ நார்த் இந்தியனும் அடிக்ட் ஆகிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 வருஷத்தில் கண்டிப்பாக அவங்களும் அடிக்ட் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு இதெல்லாம் டிஎம்கேலாம் நல்லா ஸ்டெப் எடுக்கணும். இல்லைனா அவங்க மேலே இருந்த ஏன்னா எவ்வளோ வரலாறு இருக்குது, அந்த வரலாறுலாம் கேள்விக்குறியாகிடும். டிஎம்கே மேலே நிறைய வரலாறு இருக்குது, இதெல்லாம் கேள்விக்குறியாகிடும். நல்ல ஒப்பீனியன் இருக்குது டிஎம்கே மேலே. அது ஃப்யூச்சரில் இவ்வளோ 50 வருஷமாக இருந்த ஒப்பீனியனை இங்கே கெடுத்துடாதீங்கன்னு சொல்ல வரேன் சார். டிவிக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க
சார் நல்ல மாற்றத்தை கொடுக்கணும். இப்போ நீங்கள் 50 வருஷமாக நம்ம ஒரு ஒரு ஒன்றுத்தை உருவாக்கி வச்சிருக்கோம், ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கோம். லஞ்சம், லாவண்யங்கள், நல்லது கெட்டதுகள், நல்ல விஷயங்கள், ஒரு நல்லது செய்கிறதுக்கு 10 கெட்டது செய்வாங்க. இது எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் அப்படியே ஸ்டெடியாக வந்து நிறுத்த முடியாது சார். நம்பர் 1 சார், நான் விஜய் சார்களில் கேட்குறது என்னென்னா, சட்ட ஒழுங்கு சார். நீங்கள் சட்ட ஒழுங்கு நல்லா சரியான 100% பண்ணாலே போதும் சார். எந்த இலவசமாக வேணாம் சார். சட்ட ஒழுங்கை சரியாக பண்ணாலும் அவங்கவுங்க சம்பாரித்து அவங்க குடும்பத்தை காப்பாற்றிப்பாங்க சார். ஒரு மனித இனனாவே அதுதான் பண்ணிகிட்டு இருக்குது சார். ஒரு மிருக இனம் தான் அந்த குடும்பத்தை அரவணைச்சு தான் போயிட்டுருக்கு. அது மாதிரி எந்த இலவச தம்பி எதுவும் எந்த உயிரினமோ வளர்றது இல்லை சார். அதனால் ஒரு மனுஷனாக பிறந்தா கண்டிப்பாக சட்ட ஒழுங்கை காப்பாற்றினாலும் அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்த்துவாங்க சார். எந்த இலவசமாக வேணாம் சார். மருத்துவம், கல்வி இது சார், இதை சார்ந்து போகும் சார். இன்றைக்கி 10,000 இருந்த ஃபீஸ்லாம் வந்து தனியார் ஸ்கூலும் சரி, தனியார் கல்வி நிலையில் 10,000 இருந்தாலும் இப்போ 50,000 வந்து நிற்கிது. நேற்று போய் வேளாண்மாலில் போய் விசாரிச்சுட்டு வரோம் சார். 1,80,000 ஃபீஸ் கேட்குறாங்க. அதுமாதிரி கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சார் 10th +2 பண்ணுறாங்க சார். இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் யார் கேட்பாங்க? அவங்களுக்கும் ஒரு கட்டண நிர்ணயம் சொல்கிறாங்க. அதுபடிலாம் எங்கே சார் நடக்குது? எதுவுமே நடக்கிறதில்ல சார். எதுவுமே சட்டப்படி எதுவுமே அம்பேத்கர் எழுதிய சட்டங்கள் 100% இந்தியாவிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. வெறும் 10% தான் சார். இதை நோக்கி தான் போகுது சார். கண்டிப்பாக திருமாவளவன்லாம் அவரெலாம் நல்ல ஒப்பீனியன் வச்சுருக்கேன் சார். அவர் மேலே கண்டிப்பாக அவரெலாம் தட்டி கேட்கணும். அவர் கேட்குற விதம் மேலே எல்லாமே போயிடுச்சு சார். பொலிட்டிக்கலாக அவர் மேலே மதிப்பு மரியாதைகள்லாம் எல்லாமே போயிட்டே இருக்குது. அதெல்லாம் நிலைநாட்டணுன்னா கண்டிப்பாக அவர் இந்த வருஷமாவது அடுத்த ஆட்சியிலையாவது எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து அவர் எந்த நல்ல கூட்டணியிலும் சேரணும். இது வந்து மறைமுகமாக ஏடிஎம்கே, டிஎம்கே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசிப்பாங்க. ஆனால் மறைமுகமாக இப்போ இது மாதிரி அரசியல் வரும்போது தான் வெளியிலே வராங்க. எடப்பாடி ஐயாவும் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போனார்னே தெரியாமல் இருந்தது. இப்போ தான் வெளியில் தெரிகிறாரு. ஏன்னா அரசியல் 3 மாதம் 4 மாதத்தில் வருது. இப்போ எல்லாரும் மாநாடு போடுவாங்க, கட்சி மீட்டிங் போடுவாங்க. இது நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்து பேசுவாங்க. ஒவ்வொரு சின்ன டிஎம்கேல ஒரு சின்ன இஷ்யூ வந்தால் கூட எடுத்து பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலாக நடக்கிறது. இப்போ இந்த 3 மாதம் சார் எல்லாம் பார்ப்பாங்க. அடுத்த வருஷம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அடுத்த 3 வருஷத்துக்கு யார் எங்கே போகிறாங்கன்னே தெரியாது. எந்த கட்சியினர் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது சார். எப்போயுமே லாஸ்ட் 1 இயர் தான் சார் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இது பொலிட்டிக்கலாக இதுமாதிரி ஜனநாயக படத்துக்கு நடக்கிறது கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் சார். இப்போ வந்து இந்த ஜாதி அரசியலில் பண்ணுறது நல்லதில்லை. அவர் ஜாதி அரசியலை அந்த சார்ந்து அவங்க என்னது மக்களை சார்ந்து போகிறாரு. நான் எவ்வளோ பேட்டியை பார்த்துருக்கேன். இதே போரூரில் வள்ளல் பத்மநாபன் அவர் இறப்பு விழாவுக்கு வந்துட்டு இது தமிழகத்தை ஒரு வன்னியன் ஆள வேண்டும்ன்றாரு. ஸோ அவர் எல்லாருக்கும் சார்ந்தவர்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு வன்னியன் ஆள வேண்டும் ராமதாஸே சொல்லியிருக்காரு. நான் அதே பேட்டியில் அங்கேயே நின்று கேட்டிருக்கேன் சார். ஸோ இதெல்லாம் மொழியணும் சார். இதெல்லாம் முற்றிலும் தடுக்கப்படணும். இதெல்லாம் அரசியல் சார்ந்து இந்த துறையை விட்டுருங்க. திரைத்துறையை விட்டுருங்க. அந்தந்த துறையின் எல்லா துறையும் தனித்து பண்ணி அதாவது இயங்கிறதுக்கு சுதந்திரமாக விடுங்க. இதில் பொலிட்டிக்கல் ரெண்டுத்தையும் கொண்டு வராதிங்க. இப்போ தயவு செஞ்சு திரைத்துறையில் இருக்க இதெல்லாம் தட்டி கேட்கணும் சார். நீங்களாம் வாய் திறக்க பணம் இருக்கிறவங்க வாய் திறக்காமல் இருக்கோம். நாங்களாம் இல்லாதப்பட்டவங்க நாங்கள் எப்படி சார் வாய் திறக்க முடியும்? ஏன்னா எங்கள் குரல்கள் எங்கள் குடும்பங்கள் அழிக்கப்படுறோம். இதுதான் ரியாலிட்டி சார். நீங்கள் யார் பப்ளிக்கில் வாய் திறக்கிறீங்களோ அதை யார் இப்போ யூடியூப் பேட்டி கொடுத்தாங்களா, அவர் எங்கே இருந்தார், உடனே க்ரியேட் பண்ணி இந்த ஃபேஸு எங்கேருந்து வராங்க எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி அவங்கள அழிக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்களே கண்டி. இந்த மாதிரி இன்னொரு டைம் லைஃப்பில் பேட்டியே கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி சொல்ல எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. எந்த அரசியலையும் இதிலெல்லாம் ஒன்றா இருப்பாங்க சார். நீங்கள் இந்த ஆளுங்கட்சிக்கு பிரச்சனை பண்ணி நம்ம ஹைலைட் பண்ணால் கூட எதிர்கட்சி சுற்றி இருக்கிற அரசியல்வாதிங்க இதெல்லாம் ஒத்துழைப்போடு பண்ணுறாங்க. இனிமேல் பப்ளிக்காக யாருமே வாய் தரக்கூடாது. இதெல்லாம் ஜென்ரலாக இதெல்லாம் போயிடுச்சு சார். பப்ளிக்காக யாருமே வாய் திறக்கக்கூடாது நல்லதை பற்றி. அப்போ நாங்கள் திறக்கலைன்னா நாங்களும் இல்லாதப்பட்டவங்க நாங்கள் ஏழை மக்களும் திறக்கக்கூடாதுன்னா இருக்கப்பட்டவங்க நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக அணுகலாம். ஒரு அட்வொகேட்டை போய் பார்க்குறதுக்கும் சட்டப்படி மூவ் பண்ணுறதுக்கும் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. இப்போ பாமர மக்கள் எப்படி சார் எதை சொல்லி சட்டத்தை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? உரிமையே இல்லாத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் பிரச்சனை நடக்குதுன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு பப்ளிக் யாருமே போய் கேட்க முடியாது சார். எந்த இதுவும் கேட்க முடியாது. யாரையும் தட்டியெல்லாம் கேட்க முடியாது. ஒரு அநியாயம் நடக்குதுன்னா மனித அமைப்போன அணுகவே முடியாது சார். இது வந்து பெரிய துறையில் இருக்கவங்க தான் கேட்கணும். சினிமா துறையில் எல்லாம் கோடிக்கணக்கில் வச்சுருக்கீங்க. நீங்கள் சட்டப்படி எல்லாம் மூவ் பண்ணலாம். எல்லாமே நீங்களே இதுமாரி இருக்கும்போது இது ரொம்ப கஷ்டம் தான் சார். இதெல்லாம் மாறணும் சார். டோட்டலாக இது மாறணும்.